ஆமாம், நீ யார் அப்படிங்கிறது நீ எப்பயாவது திங்க் பண்ணியிருக்கியா? பட் அதுக்கு யோசிச்சிருக்கியா? கொஞ்சமாவது உட்காந்து யோசிச்சிருக்கியா? நீ யார், நம்ம யார் அப்படிங்கிறது நீ எப்பயாவது யோசிச்சிருக்கியா? யோசிச்சது இல்லைல்ல. ஸோ எனிவே, ஹாய் ஹலோ வணக்கம், நான் ஆனந்த் அண்ட் வெல்கம் டு அவர் குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போ தான் நீங்கள் நம்மளோட டெய்லி ஒரு வீடியோ வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரியான கதைகள் பிடிக்கும், நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டோரிஸ் விரும்பி கேட்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ் இருக்குல்லையே, ஸோ அதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ எனவே இன்னைக்கான குட்டி கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ உன்னை கவனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான கதை தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வாங்க கதைக்குள் புகுந்து கதைக்கலாம். Life is very short, நண்பா. Always be happy. ஒரே ஒரு குட்டி கதை மட்டும் சொல்லிட்டு ஓடி போகிறேன். ஒரு நாட்டில் ஒரு மன்னர் ஒருத்தர் இருந்தார். ஒரு நாள் அந்த மன்னர் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னோட அரண்மனை பால்கனியில் நின்றுக்கிட்டு ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார். எதனால் அப்படின்னா, இந்த ஊர் மக்களும் அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் மற்ற காவலாளிகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் இந்த மன்னரை புறம் பேசுகிறதும் அவரை பற்றின தவறான விஷயங்களும் பேசுகிறதுமாவே இருந்திருக்காங்க. இந்த விஷயம் மன்னர் காதுக்கு வருது. மன்னருடைய காதுக்கு வந்த இந்த விஷயத்தினால மன்னர் ரொம்ப பாதிக்கப்படுறாரு. பாதிக்கப்பட்ட உடனே என்ன இது, நம்மளால் ஒரு நல்ல ஆட்சி நடத்த முடியல, நம்ம எவ்வளோதான் நல்ல ஆட்சி பண்ணாலும் நமக்கு நல்ல பேர் இல்லை, கெட்ட பேர் தான் தராங்க, நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்ம உயிரோடு இருந்து என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்ம இறந்துடலாம் அப்படிங்கிற ஒரு தாட் அவருடைய பிரெயினில் திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு, அதாவது யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இப்படியேப்பட்ட அந்த மன்னர் ஒரு நாள் என்ன பண்ணார் அப்படின்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்து ஊர் மக்கள் எல்லாருமே எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரமாக எழுந்து ஒரு இமயமலை நோக்கி போகிறாரு தன்னுடைய ரதத்தை எடுத்துக்கிட்டு. எதனால் அப்படின்னா, இறந்து போயிடலாம் அப்படின்றதுனால அவர் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்து தன்னுடைய ரதத்தை எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அப்படி ரதத்தில் போன அந்த மன்னர் இமயமலை கிட்ட போயிட்டார். ஸோ அப்படி இமயமலை கிட்ட போன அந்த மன்னர் திடீர்னு திரும்பும்போது ஒரு மரம், ஸோ அந்த மரத்துக்கு அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர் தியானம் பண்ணிட்டுருக்காரு, ரொம்ப ஆழ்ந்த தியானம் பண்ணிட்டுருக்காரு. இவரோ சாகர முடிவில் போயிட்டுருக்காரு. இப்படியாப்பட்ட இந்த ஒரு மன்னர் அந்த தியானம் பண்ணிருக்கக்கூடிய நபரை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருடைய ஃபேஸ் கட் இருக்குல்ல, ஸோ அந்த ஃபேஸ் கட் தாமரை மலர் மாதிரி மலர்ந்து இன்பத்தினால ரொம்ப பெருக்கெடுத்த வெள்ளம் போல் அவருடைய முகம் ரொம்ப பிரகாசமாக இருந்திருக்கு. இதை பார்த்த அந்த மன்னர், யார் இது இவ்வளோ பிரகாசமாகவும் தாமரை மலர் மாதிரி அழகாகவும், இந்த ஒரு ஃபேஸ் கட்டில் ஒரு துன்பம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இடமே இல்லாத மாதிரி இருக்கேன் இந்த முகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு மன்னர். பார்த்த மன்னர் உடனே ரதத்தை நிறுத்தி ரதத்தை உடனே அந்த தியானம் பண்ணியிருக்கக்கூடிய நபர் அருகில் ஓட்டுறாரு. ஸோ ரதமும் அந்த தியானம் பண்ணியிருக்கக்கூடிய நபர் பக்கத்தில் நிற்குது. மன்னர் உடனே ரதத்திலிருந்து இறங்கி போயிட்டு அந்த தியானம் பண்ணியிருக்கக்கூடிய நபரை பார்க்குறாரு. தியானம் பண்ணியிருக்கக்கூடிய நபரை இவரை பார்க்கும்போது திடீர்னு அந்த தியானம் பண்ணியிருக்கக்கூடிய நபர் தன் கண்ணை திறந்து என்ன வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த மன்னர், இந்த மாதிரி நான் இந்த வழியாக ஒரு வேலையாக போகிறேன், ஸோ அப்படி போகிறப்போ உங்களுடைய ஃபேஸ் கட்டை பார்த்தேன், தாமரை மலர் மாதிரி மலர்ந்திருந்ததுனால கிட்ட பேசலாமேன்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு மன்னர். அதுக்கு உடனே அந்த தியானம் இருக்கக்கூடிய நபர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த மன்னர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் காசி நாட்டை ஆளக்கூடிய ஒரு மன்னர் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மன்னர். அதை கேட்ட அந்த நபர், சரி ஓகே, இப்போ எங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த தியானம் பண்ணிருக்கக்கூடிய நபர் கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த மன்னர் சொல்கிறாரு, இந்த மாதிரி தன்னுடைய நாட்டு மக்களும் சரி என்னுடைய அமைச்சர்களும் சரி எல்லாருமே என்ன புறம் தான் பேசுகிறாங்க, ஸோ நான் எவ்வளோ நன்மை பண்ணாலும் எது பண்ணாலும் ஸோ எனக்கு எல்லாமே அவதூறாகவே நடக்கு, ஸோ அதனால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என்னால் வாட முடியலை, ஸோ அதனால் நான் இறந்துடலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு போயிட்டேன், அதனால தான் இப்போ இறந்து போகிறதுக்காக இமயமலை நோக்கி போயிட்டு இருந்தேன். ஸோ தாமரை மாதிரி உங்களுடைய முகம் மலர்ந்துருந்ததுனால ரதத்தை அங்கே விட்டுட்டு உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார் இந்த மன்னர். இதை கேட்ட அந்த தியானம் பண்ணிருக்கக்கூடிய நபர் உடனே மன்னருடைய காலையை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ மன்னருக்கு சின்ன வயசுலேருந்தே கால ஆற்ற பழக்கம் உண்டு, அதனால அவருடைய காலையை பார்த்துட்டு இருக்காரு இந்த தியானம் பண்ணிருக்கக்கூடிய நபர். உடனே அந்த கால ஆற்ற பழக்கத்தை மன்னர் டக்குன்னு நிறுத்திட்டாரு. உடனே இந்த தியானம் பண்ணியிருந்த நபர் உடனே மன்னரை கேட்குறாரு, கால ஆற்ற பழக்கம் உங்களுக்கு எப்பத்தில் இருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே அந்த மன்னர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு கருத்து தெரிஞ்ச வயதிலிருந்தே நான் காலாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் சொல்லியிருக்காரு. சரி ஓகே, இப்போ எதுக்காக நிறுத்திட்டீங்க நான் பார்த்த உடனே அப்படின்னு கேட்குறாரு அந்த தியானம் பண்ணிருக்கக்கூடிய நபர். அதுக்கு உடனே அந்த மன்னர் சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் என்னுடைய காலையே குறுகுறுன்னு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தீங்க, ரொம்ப நேரமாக என்னுடைய காலையை பார்க்குறீங்க அப்படிங்கிறதுனால தான் நான் அதை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அந்த மன்னர். உடனே அந்த தியானம் பண்ணிருக்கக்கூடிய நபர் சொன்னார், பார்த்தீங்களா நீங்கள் சின்ன வயசுலேருந்து காலாற்ற பழக்கம் உண்டு அப்படின்னு சொல்கிறீங்க, பட் ஆனால் நான் இப்போ கொஞ்ச நேரமாக உங்கள் காலை பார்த்ததுக்கே நீங்கள் அந்த சின்ன வயசுல இருந்த காலாற்ற பழக்கத்தை
கொஞ்ச நேரத்திலே விட்டுட்டீங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு கேட்டாராம் அந்த தியானம் பண்ணியிருந்தவர். அதுக்கு உடனே மன்னர் சொன்னாராம், எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு உடனே அந்த தியானம் பண்ணுறவர் சொன்னாராம், இந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே மற்றவங்களுடைய வார்த்தைக்காக தான் உங்களுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறீங்க. ஸோ மற்றவங்க என்ன சொல்லிடுவாங்க, மற்றவங்க இதை சொல்லிட்டாங்க அதனால் அதை பண்ணக்கூடாது, மற்றவங்க இதை பண்ணிட்டாங்க, மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்க, அதாவது மற்றவங்க உங்களை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் உங்களை கவனிக்க மறந்துறீங்க. ஸோ நீங்கள் உங்களை முதல்லயே கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுடைய காலை கவனிக்க அவசியமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாழ்க்கையும். ஸோ நீங்கள் முதல்ல யார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. அண்ட் அப்புறமா மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்களா கவனிக்கலையா அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அந்த தியானம் இருக்கக்கூடிய நபர். இதை கேட்ட மன்னர் உடனே நீங்கள் யார் அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், அந்த மாதிரி நான் புத்தர் அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்ட மன்னர் உடனே அந்த புத்தருடைய காலில் விழுந்து என்னை ஆசீர்வாதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தர்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு ரதத்தை திரும்பவும் அரண்மனைக்கு திருப்பினாராம் அந்த மன்னர். ஸோ இந்த கதை மூலமாக நம்ம புரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, மற்றவங்க உங்களை கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத பயத்தை தூக்கி போட்டுட்டு நீங்கள் உங்களை கவனிக்கிறீங்க அப்படிங்கிற நம்பிக்கையை கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம். ஸோ எனவே நான் உங்களை நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு கதையோட வந்து பார்க்குறேன். நான் உங்கள் ஆனந்த், இது குட்டி ஸ்டோரி சேனல். ஸோ டாடா பாய் அண்ட் லவ் யூ லாட். பாய். Life is very short, Nanba. Always be happy.